இவங்களுக்கும் அந்த குருத்துவம் இருக்கும். ஓ! தான் சொல்றது தான் சரி சரி. அப்படின்ட்டு, கேட்கணும். சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சொல்றத சரின்னு கேட்குற வரைக்கும் அவங்க ஏதாவது இன் ஒன் வே ஆர் அதர் பேசாட்டினா கூட இவங்க ரொம்ப சிலர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. டக்கு ம். டக்கு ம். டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3 நாள் சண்டை நடக்கும் அவங்க வீட்ல. ம்ஹ்ம். சரியா? அப்புறம் ஒரு 10 நாள் ஒத்துக்கலன்னா 10 நாள் பேசாம இருப்பாங்க. குளிக்காம இருப்பாங்க. வேலை பார்க்க மாட்டாங்க. தலை வலிக்குதுன்னு படுத்துக்கிடுவாங்க. சமைக்க மாட்டாங்க. இந்த மாரிலாம் அறப்போராட்டம் நடத்துவாங்க. ம். அடி தடியில இறங்க மாட்டாங்க. அறப்போராட்டம். அறப்போராட்டம் நடத்துவாங்க. இப்படி ஒரு சத்தியாகிரகம் பண்ற மாரி ஒரு உள்ள உறுதி படைத்தவர்கள். ம். தான் நினைச்சத சாதிக்கிற வரைக்கும். இந்த உண்ணாவிரதம் இருந்து உயிர் இழக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாரி ராசிக்காரங்களா தான் ம். இருப்பாங்க. ம். ம். தான் நினைச்சது சரியோ தவறோ அத சாதிக்கிற வரைக்கும் சத்தியாகிரகம் பண்றது அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொன்னு இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு, தங்க நகை மேலலாம் ஆசை நெறையா இருக்கும். ம். குருனாலே வந்து பொன்னன் அப்படின்னுவான். இந்த பொன் நகைகள் வாங்குறதுல இவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்புறம் பகட்டான நிறத்தில துணி உடுத்துறது. பிரைட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அ ஜரிகை வச்சு, அ அப்புறம் இந்த ஆரி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி அந்த மாரி அப்படி பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. நல்ல ஏஜ் வரைக்கும் நல்ல கலர்ஃபுல்லா உடுத்துவாங்க. நெறைய விதவிதமான நகைகள், ஒரு நாளைக்கு ஒரு நகை, ஒரு நாளைக்கு ஒரு வாட்சு. அப்படி இவங்கள பார்த்தோனே, "ஏன் இது எங்கப்பா வாங்குன? இது நல்லா இருக்கே!" அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணுன்ட்டு இருக்கும். நல்லா ம். அதாவது டேஸ்ட்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க.